எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பி விடுறேன். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக பல பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இயற்கையை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு 7 மாணவர்கள் ஒன்றிணைஞ்சு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வழியாக நெடுவாசலுக்கு பிரச்சார பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு 100 போலீஸார் குளித்தலையில் 100 பேர் சுற்றி வளைச்சி அவங்கள கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க. அதில் 2 பேரை தனியாக சீர்திருத்த பள்ளிகளையும் 5 பேரை தனியாக மத்திய சிறைகளையும் வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி வச்சிருக்கக்கூடிய அவங்கள தேவையில்லாமல் சோதனை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் 6 தடவைக்கும் மேலே அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய மனித உரிமைகளை மீறி நிர்வாணப்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகள் அவங்கள திட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. இந்த 3 பொய் வழக்குகள் அவங்க மேல எல்லார் மேலேயும் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய போலீஸ் யாருமே நம்மள கேள்வி கேட்காம இருக்கிறது தான் பெரிய குற்றமே. நம்மள மாதிரி இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் விவசாயங்களும் வேற முற்போக்கு அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் மற்ற சிதற அமைப்புகளை சேர்ந்த பல பேரும் இவங்களுக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்காதனால தான் இன்னைக்கு நமக்காக போராட போன அந்த 7 பேரும் இன்னைக்கு சிறையில் சின்னம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அவங்க நிர்வாணப்படுத்தப்படுறாங்க. அங்க நிர்வாணப்படுத்தப்படுறதுனால அங்க போலீஸ்காரங்க குற்றவாளிங்க கிடையாது. அந்த போலீஸ்காரங்களை கேள்வி கேட்காம இருக்கும் பாத்தீங்களா, நாம தான் குற்றவாளிங்க. நாம குரல் கொடுத்தா இந்நேரத்துக்கு அவங்க கை வைப்பாங்களா? யாரும் கை வைக்க முடியாது. யாருமே இந்த மாதிரி கேட்காதனால இஷ்டத்துக்கு அவங்க மேல போய் வழக்குகளை ஜோடிக்கிறதுமா, அவங்கள தீவிரவாதின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யறதுமா. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் பொது விஷயங்களுக்காக போராட வந்துட்டாலே உடனே போதும் அவங்கள பொய் கேஸ் போடுறது, அவங்க அப்பா அம்மாங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி பயமுறுத்தி மேற்கொண்டு அவங்கள எந்த செயல்களையும் எந்த போராட்டத்தையும் செயல்படாம செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு இங்க போலீஸ்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும்? ஆனா அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுறதுலயே இவங்களுடைய வாழ்க்கை போயிரும் நினைச்சிட்டாங்களா? பொதுமக்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது அப்படின்ட்டு முத்திரை குத்திக்கிட்டாங்களா? தேவையில்லாம 7 பேரை கைது பண்ணிக்கிட்டு போயிட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறதுங்கிறது போலீஸ்காரங்களுடைய வேலையா? ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அந்த லஞ்சம் வாங்குற அந்த போலீஸ்காரனை நடு ரோட்ல கையங்களவுமா பிடிச்சி அவன் வேலையை புடிங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி போடுற தைரியம் இந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்கா? சென்னையில மெரினா பீச்சில் போராட்டிட்டு இருந்த மாணவர்களை துரத்தி விட்டப்ப ஏகப்பட்ட பேர் போலீஸ்காரங்களே பல வாகனங்களுக்கு நெருப்பு வச்சாங்க. அந்த போலீஸ்காரங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தேவையில்லாத இளைஞர்கள் மேலையும் மாணவர்கள் மேலையும் கைது செய்யறது, வேற பொய் வழக்குகளை செய்யறது அப்படின்ட்டு அவங்க மேல அவதூறுகளை பரப்புறதும் அவங்க மேல வன்முறையை திணிக்கிறதுமா இருக்குது இந்த போலீஸ் கவர்மெண்ட். இதை நான் கேக்குறேன், தப்பு செய்யற ஒரு அதிகாரியவோ அல்லது பல முறை ஜெயிலுக்கு போற ஒரு அரசியல்வாதியவோ நீங்க இப்படி நிர்வாணப்படுத்தி அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியுமா? இப்படி நீங்க பண்ணா உங்களால போலீஸ் வேலையில அதே இடத்துல நீடிச்சு நிக்க முடியுமா? இப்படியெல்லாம் நம்ம பல கேள்விகளை நாங்க முன் வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். இளைஞர்களும் மாணவர்களும் நாங்க இப்ப போராடுறதுக்கு முன் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆர்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு சாதாரணமா வரல. ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கெல்லாம் பார்த்துட்டு அது மூலமா வெகுண்டு எழுந்து போராட்டத்துக்காக வரோம். அப்படி வர்ற எங்களை இந்த போலீஸ்காரங்களும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பண்ணிங்களும் சரி, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி செயல்படுறதுக்கு இல்லாம செஞ்சிடுறாங்க. ஒரு கேஸ் போட்ட கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னா போதும், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்துட்டு கதறுவாங்க. நீங்க போலீஸால உங்களை மாட்டிக்குவீங்கடா, அடிவாங்கடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஆக நடக்கிற குற்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் ஜடமாவே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த போலீஸ்காரங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாணவர்களையும் இளைஞர்களையும் நிறைய பாதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த போலீஸ்காரங்க எங்க மேல வன்முறையை திணிக்கிறாங்க. இது கண்டிப்புக்குரியது. இதை யார் கேட்டாலும் சரி, எல்லாரும் எங்களுக்காக குரல் கொடுங்க. எங்களுக்காக குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம எங்களுக்காக ஆதரவு கரம் நீட்டுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.